வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து டே 3 ஆஃப் திருவாரூர் vlog தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பிளான்னா, குலதெய்வம் கோயில் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போற வழி ஃபுல்லா அவ்வளோ நேச்சர், அவ்வளோ அழகா இருந்தது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. சரி ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லி கார் நிப்பாட்டிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க போயிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். இப்போ போயிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். எங்க அப்பா வந்து மொட்டை போடணும்லாம் வேண்டியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ மொட்டை போடுறோம். ஸோ அப்பாக்கு மொட்டை போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கோவிலுக்கு தான் போறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம இப்ப அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 3:30க்கே வந்துட்டோம். ஆனா 4 தான் ஓபன் பண்ணுவாங்களா அந்த கோவில். ஸோ அன்னைக்கு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கோவிலுக்குள்ள போயிட்டோம் நாங்க. கோவில சாமி கும்பிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டே 4 ஃபுல்லா ஒழுங்கா வீடியோ எடுக்கல. பிகாஸ் தேவிக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு 2-3 கோவில் போனோம். சனீஸ்வரன் கோயில், ஏன்னா சனிக்கிழமைனால நிறைய கூட்டம் இருந்தது. யானை எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல, தேவிக்கு உடம்பு முடியாதனால. டே 5 மார்னிங் வந்து நம்ம சரஸ்வதி கோயில் தான் போனோம். எங்களுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ண போகுதுன்னு சொல்லி ஸ்டேஷனரி ஐட்டம், நோட் புக் அதெல்லாம் வச்சு ப்ரே பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அது கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தேவிக்கு வந்து உடம்பு சரியாதனால டே 4ம் எடுக்கல, டே 5ம் ஓரளவுக்கு தான் எடுக்க முடியல. இப்போ ரிட்டர்ன் vlog மட்டும் தான் நான் எடுக்கிறேன். நைட் டின்னருக்காக நாங்க அருண்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. நைட் டின்னர் அங்கதான் சாப்பிட்டு முடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு ட்ரெயின் வந்து 12:00. ஸோ 11:30க்கு தான் அங்க ஸ்டேஷன் ரீச் பண்ணோம். ஸோ எங்களோட கோச்சுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். மார்னிங் 5:00 எழுந்தோம். 5:30க்கு ரீச் ஆச்சு. கேப் புக் பண்ணி 5:40க்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தான். மார்னிங் செம்மையா இருந்தது. சன்செட்டும் ஆகாம, சன்ரைஸும் ஆகாம அந்த ஸ்கை சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு டிராவல். இப்போ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டான vlog தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த vlogல பார்ப்போம். அது வரைக்கும் stay tuned. Bye bye.